Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi wahda wassalatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdillah amma ba'd. Faqad qala Allah ta'ala fi mahkamit tanzil. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Innama yakhshallaha min ibadihil ulama. Sadaqallahu mawlanal alim. மேலான அன்புக்குரிய சகோதரிகளே, கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அதாவது இன்று மிக முக்கியமான ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கலாம் என்று நான் விரும்புகின்றேன். அதாவது இன்றைய என்னுடைய காணொளியுடைய தலைப்பு அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவுடைய வரலாறு. அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா தோற்றம் பெற்ற வரலாறு, இவைகளை படிப்படியாக பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது மனிதனுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆனையும் நபி வழியையும் ஹதீஸையும் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அந்த இரண்டையும் கற்றவர்கள்தான் உலமாக்கள். இலங்கையில் ஆரம்பத்தில் முஸ்லிம்கள் கடலோர பகுதிகளில் குடியேற்றங்களை அமைத்து கொண்டார்கள். பின் கடலோரங்களை அண்டிய பகுதிகளில் மக்கள் குடியேற ஆரம்பித்தனர். முஸ்லிம்களின் தொகை அதிகமாக வியாபிக்க ஆரம்பித்ததன் காரணமாக இஸ்லாத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக, இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பதற்காக உலமாக்கள் தேவைப்பட்டனர். அன்றைய காலம் இலங்கையில் ஒரு சில அரபு கல்லூரிகள் மாத்திரம்தான் இருந்தன. பஹ்ஜத்துல் இப்ராஹிமியா, அதே போன்று வெலிகமபாரி, அதே போன்று புத்தளம் காசிமியா, இன்னும் இது போன்ற சில அரபு கல்லூரிகள் மாத்திரம்தான் இலங்கையில் உருவாகி இருந்தன. அந்த கலாசாலைகளில் உலமாக்கள் கற்று உலமாக்கள் கொஞ்சம் இலங்கையில் உருவாகினார்கள். அதற்கு பின்னால் உலமாக்கள் ஒரு குழுவாக இயங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அதாவது அன்றைய காலத்தில் வாழ்ந்த முஹம்மது ஹசன், அதாவது அல் ஆலிம் முஹம்மது ஹசன், அல் ஆலிம் அப்துல் காதிர், அல் ஆலிம் ஹபீப் முஹம்மத் ஆகியோரின் வேண்டுகோளுக்கு இணங்க அஷேக் அப்துல் ஹமீத், அஷேக் அஹ்மத், அஷேக் ஃபர்ஹான், அஷேக் ஹாமீம், அஷேக் முஸ்தபா, இப்படியாக 58 பேர், 58, 59, 60 இடைப்பட்ட உலமாக்கள் என்ன செய்தார்கள்? காலி கோட்டை பஹ்ஜத்துல் இப்ராஹிமியாவில் கிறிஸ்துக்கு பின் 1924 ஒன்று கூடினார்கள். ஒன்று கூடி அவர்கள் முதலாவது ஆரம்பித்தது ஜம்இய்யத்துல் உலமா ஃபி சீலான் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தை ஸ்தாபித்தார்கள். இந்த ஆலிம்களின் அர்ப்பணிப்போடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம், இந்த ஜம்இய்யாவுக்கு தனியான ஒரு இடம் இருக்கவில்லை. அவர்களுடைய காரியங்களை செய்வதற்கு, அவர்களுடைய அலுவலக விடயங்களை செய்வதற்கு, முஸ்லீம் உம்மாக்களுடைய விடயங்களை பேசுவதற்கு, முஸ்லீம் சமூகத்துக்கு தேவையான விடயங்களை செய்வதற்கு நிரந்தரமான ஒரு காரியாலயம், நிரந்தரமான ஒரு நிறுவனம், கட்டிடம் இருக்கவில்லை. ஜம்இய்யாவின் கூட்டங்கள் 1973 வரையில் மஸ்ஜிதுகள், மദ്രസാக்கள், பாடசாலைகள் மற்றும் பொது இடங்கள், இப்படியான இடங்களில்தான் கூட்டங்கள் நடைபெற்றன. மஸ்ஜிதுகளிலும், மദ്രസാக்களிலும், பாடசாலைகளிலும், இன்னும் பொது இடங்களிலும் தான் அன்றைய உலமாக்கள் இந்த கூட்டங்களை நடாத்தி கொண்டிருந்தார்கள். இதனை பற்றி கூறும் பொழுதோ, முன்னாள் அதாவது ஜம்இய்யாவின் பொதுச் செயலாளர் அஷேக் மர்ஹூம் ரியால் கஃபூரி அவர்கள் சுமார் 50 வருடமாக நிரந்தரமான கட்டிட வசதி இல்லாமல் தான் ஜம்இய்யாவுடைய கூட்டங்கள் நடைபெற்றன. தலைவராக, செயலாளராக இருந்தவர்களின் வீடுகளிலும் கூட்டங்கள் நடைபெற்ற வரலாறுகளும் உண்டு. தலைவராக, செயலாளர்களாக யார் யார் அங்கம் வகித்தார்களோ அன்றைய காலத்தில்
இவர்களின் வீட்டு விலாசத்திற்குத்தான் கடிதங்கள் ஆவணங்கள் அனைத்தும் அனுப்பப்பட்டன. காரணம், நிரந்தர கட்டிடம், நிரந்தர ஒரு இடம் இல்லாததன் காரணமாக. சில காலங்களில் கொம்பனி வீதி, டீமல் வீதி 20ஆம் இலக்க கட்டிடம், பழைய சோனகத்தெரு 289ஆம் இலக்க கட்டிடம், அப்துல் ஹமீத் வீதி 76ஆம் இலக்க கட்டிடம், மதரசா மண்டபம். இப்படியாக அப்துல் ஹமீத் வீதி 76ஆம் இலக்க மதரசா மண்டபம், பீர் சாஹிப் வீதி 69ஆம் இலக்க கட்டிடத் தொகுதி. இப்படியாக எடுத்துக்கொண்டால் மாறி 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 இந்த இடங்களில் கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அவர்களுடைய விடயங்களை செவ்வனே நிறைவேற்றி வந்திருக்கின்றார்கள். ஓர் கடும் பிரயத்தனங்கள் சிரமங்களுக்கு மத்தியில்தான் ஜம்இயாவை இவர்கள் நடாத்தி வந்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் முஸ்லீம் உம்மாவுக்கான செயற்பாடுகளை விஸ்தரிக்க வேண்டும், முஸ்லீம் உம்மாவுக்கு தேவையான விடயங்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் நிரந்தரமான ஒரு கட்டிடத்தின் தேவை உணரப்பட்டது. பலருக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டன, பலவித முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன, பலவிதமான பிரயத்தனங்கள் செய்யப்பட்டன, பலமுறை கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நேரத்தில் தான் 1980ஆம் ஆண்டு ராபித்தத்துல் ஆலமுல் இஸ்லாமி என்று சொல்லக்கூடிய அமைப்பின் பொதுச் செயலாளர் முஹம்மது அலி அல் ஹர்கான் அவர்கள் ஒரு விழாவில் பங்கு பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இலங்கைக்கு வந்த நேரம் ஜமியாவின் சார்பில் ஒரு தூதுக்குழு அவர்களை சந்தித்தது. அவர்களை சந்தித்து ஜமியாவுக்கு நிரந்தரமான ஒரு கட்டிடத்திற்கான நிதி உதவி வழங்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். இத்தூதுக்குழுவில் கஃபூரியாவின் அதிபராக, அன்றைய காலத்தில் கஃபூரியாவின் அதிபராக இருந்த எஸ்எம் சம்சுதீன் அவர்கள், பொதுச் செயலாளர் மர்ஹூம் எம்ஜிஎம் ரியால் ஹசரத் அவர்கள், பொருளாளர் ஏஆர்எம் ரூஹுல் ஹக் ஹசரத் அவர்கள், இன்னும் தலைவராக செயலாளராக இருந்த மர்ஹூம் முபாரக் ஹசரத் அவர்கள். இந்த தூதுக்குழு அந்த ராபித்தத்துல் ஆலமுல் இஸ்லாமி அமைப்பின் பொதுச் செயலாளர் அவர்களை சந்தித்தார்கள். சந்தித்து இப்படியான நிலவரங்களில், அதாவது இப்படியான விடயங்களில் ஒரு சந்திப்பை மேற்கொண்டார்கள். இச்சந்திப்பு நடைபெற்று சில வருடங்களுக்கு பின்னால் முன்னாள் அமைச்சர் மர்ஹூம் எம்எச் முஹம்மது அவர்களின் சிபாரிசின் பேரில் ஒரு பாரிய பண உதவித்தொகை ராபித்தத்துல் ஆலமுல் இஸ்லாமி அமைப்பின் பொதுச் செயலாளர் முஹம்மது அலி அல் ஹர்கான் அவர்களின் மூலமாக ஜமியாவுக்கு கிடைக்கப்பெற்றது. முன்னாள் அமைச்சர் அவர்களால் அப்போதைய பதவி தாங்குனர்களின் கையில் பணம் ஒப்படைக்கப்பட்டன. அதன்பின் 1982 12ஆம் மாதம் 12ஆம் தேதி மருதானி ஓராபி பாசா வீதியில் ஒரு சிறிய கட்டிடம் குத்தகைக்காக வாங்கப்பட்டன. அதற்கு பின்னால் நிரந்தர கட்டிடம் ஒன்றை பெற்றுக்கொள்வதில் மர்ஹூம் எம்ஜிஎம் ரியால் கஃபூரி ஹசரத் அவர்களின் சேவை அளப்பரியது. அப்படியான கால ஓட்டத்தின் பின் 2004ஆம் ஆண்டின் புதிய ஒரு இடத்தில் ஜமியாவுடைய கட்டிடம் அமைப்பதற்கான மஷூராக்கள், கலந்துரையாடல்கள் பலர்களுக்கு மத்தியிலே நடைபெற்று வந்த நிலைமையில் தற்போதைய தலைவர் ரிஸ்வி முஃப்தி அவர்களின் தூரநோக்கு சிந்தனையின் பிரகாரம் அல்ஹாஜ் அஃப்சல் மரிக்கார் அவர்கள் இதற்கான வேண்டுதலை முன்வைத்து இவர்கள் இந்த நிரந்தரமான கட்டிடத்திற்கான வேலையை முன்னெடுத்து சென்றார்கள். அந்த அடிப்படையில் இலக்கம் 281 ஜயந்த வீரசேகர மாவத்தை கொழும்பு 10 தற்போதைய கட்டிடம் கம்பீரமாக காட்சியளித்து கொண்டிருப்பதை எங்களுடைய கண்களால் பார்க்கலாம். 2015 1ஆம் மாதம் 21ஆம் தேதி இந்த கட்டிடம், பல மாடிகளை கொண்ட கட்டிடம்,
வெகு விமரிசையாக திறந்து வைக்கப்பட்டன. இந்த ஆலிம்களின் தனித்துவமான அமைப்பு பாராளுமன்றத்தில், அதாவது அகில இலங்கை ஜமியத்துல் உலமா என்று சொல்லக்கூடிய அமைப்பு, ACJU என்று சொல்லக்கூடிய ஓல்சிலம் ஜமியத்துல் உலமா என்று சொல்லக்கூடிய அமைப்பு, பாராளுமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற அமைப்பில் நிறைவேற்று குழுவில் மஷூராக்கள் முன்மொழியப்பட்டன. இந்த விடயத்தில் அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் MM சுஹைர் அவர்களின் பங்கு மகத்தானது. அவருடைய பங்கை மறக்க முடியாது. இவர்களின் முயற்சியின் பிரதியீடாக 51ஆம் இலக்க கூட்டிணைப்பு சட்டத்தின் கீழ் 2000ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் கூட்டிணைக்கப்பட்டது. இதற்காகவும் பெரிதும் அயராது பாடுபட்டவர் மர்ஹூம் MJM ரியால் ஹசரத் கஃபூரி அவர்கள். அவர்களுடைய சேவை இந்த ஜம்மியாவை எடுத்துக்கொண்டால் மர்ஹூம் ரியால் ஹசரத் அவர்களுடைய சேவை ஒருபோதும் மறக்க முடியாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் முன்னாள் தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், உறுப்பினர்கள் என அனைவரும் நினைவுபடுத்தப்பட வேண்டியவர்கள், அனைவரும் நன்றி செலுத்தப்படக்கூடியவர்கள். மர்ஹூம் அப்துல் சமத் ஹசரத் அவர்கள், மர்ஹூம் அப்துல் லத்தீஃப் ஹசரத் அவர்கள், மர்ஹூம் ரியால் ஹசரத் அவர்கள், மர்ஹூம் முபாரக் ஹசரத் அவர்கள், மர்ஹூம் சம்சுதீன் ஹசரத் அவர்கள், இன்னும் பெயர் குறிப்பிடாத இதற்கு இந்த ஜம்இயா இப்படியாக வியாபிக்க ஒரு விருட்சகமாக உருவாக காரணமாக இருந்தவர்கள் அனைவரும் மண்ணறையில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய நன்மையை அவருடைய கபருக்கு அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருக்கின்றான். இவர்களுடைய முயற்சியின் காரணமாகத்தான் இன்று இப்பொழுது கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய ஜம்இயா இப்பொழுது இந்த பெரிய விருட்சகமாக அமைந்திருக்கின்றது என்பது யாராலும் மறைக்க முடியாத உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டமாக ஜம்மியாவில் இதுவரைக்கும் யார் யார் தலைவர்களாக இருந்தார்கள், யார் யார் செயலாளராக இருந்தார்கள், யார் யார் பொருளாளராக இருந்தார்கள் என்ற விடயங்களையும் இன்னும் இன்று வரைக்கும் ஜம்மியாவின் மூலமாக நடக்கக்கூடிய விடயங்களையும் பேசலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, பேசப்பட்ட விடயங்களை கட்டாயம் ஒவ்வொருவரும் பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உலமாக்களுக்கு இந்த விடயம் கட்டாயம் தேவைப்படக்கூடிய ஒன்று. அதனால தான் நான் பல சிரமங்களுக்கு மத்தியில், பல பிரயத்தனங்களுக்கு மத்தியில், பல கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த விடயங்களை தொகுத்து பலரோடு தொடர்பு கொண்டு, பலரோடு டெலிஃபோனில் பலரோடு தொடர்பு கொண்டுதான் பல மாதங்களாக முயற்சி செய்தான் இந்த விடயத்தை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். எனவே இந்த விடயத்தை அனைவரும் மனதில் கொள்ளுமாறு பணிவன்போடு வேண்டி என்னுடைய இந்த ஜம்மியாவுடைய ஆரம்பம் பற்றிய கலந்துரையாடலை முடித்து விடைபெறுகின்றேன்.